நம்மளோட தீபாவளி ஸ்வீட் செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அது லாஸ்ட்டு வரைக்கும் அதே பவுல் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த நெய் அதுக்குள்ளே எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் உதிரி உதிரியாக வரும். அதுதான் நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். ஒரு லைட் கோல்டன் கலர், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ரவை எடுத்த அதே பவுல் அளவுக்கு ஒரு பவுல் நம்மளோட காய்ச்சின பால் ஊற்றியிருக்கேன். இப்போது நம்மளோட ரவையும் அந்த பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை இந்த பாலோடு சேரும்போது அது ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பவுலுக்கு ஒரு அரை பவுல் அளவுக்கு நம்மளோட மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். எந்த மில்க் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்வீட்டான மில்க் பவுடர் இருக்கணும், அவ்வளோதான். அதையும் போட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்மளோட இந்த ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்டியாக தான் போகும், கம்மியாக வேண்டாம், சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் இப்போ மில்க் பவுடரும் சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டு எல்லாம் நல்லா ஒன்றுக்கு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸு நம்ம வெளியில் எடுத்து வச்சு அதை ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இது ஸ்வீட் பண்ணணும். அது நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதே அடுப்பில் வேறொரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் சர்க்கரை போட்டிருக்கிறேன், 1.5 பவுல் தண்ணி ஊற்றிருக்கிறேன், ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி அது பண்ணாங்க கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட ரவையெல்லாம் நம்ம உதிரி உதிரியாக வச்சிட்டோம். கொஞ்சம் நல்லாவே சூடாறிடுச்சு. இப்போ இதையே நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் பிசைய முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் இந்த ரவை ரொம்ப சாஃப்டாகிடும். பாருங்கள், இப்போ ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இனி இதையே நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு உருண்டை வேண்டாம், வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான இதில் வேணும்னா அந்த மாதிரியும் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உருண்டையான உருண்டை தான் பிடிச்சி எடுத்துருக்கிறேன். ரொம்ப பெரிய உருண்டையும் வேண்டாம், ரொம்ப சின்னதும் வேண்டாம், கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி நாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த உருண்டையை நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்மளோட சுகர் சிரப்பு ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிரப்பு பார்த்திங்கன்னா கம்பி பதமெல்லாம் தேவையில்லை, சும்மாவே நார்மலாகவே எல்லாமே ஃபுல்லாக சுகர் மிக்ஸ் ஆகி சுகர் சிரப்பு மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதை நாம் மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுப்பில் வேறு கடாயை வச்சு ஒரு ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஊற்றி நாம் இந்த உருண்டையை பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதையே நம்ம திருப்பி போட்டுடலாம், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அதனால் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த உருண்டை ஃபுல்லாக நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி ஒவ்வொன்றா திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலைன்னா, நம்ம இந்த தீபாவளி இல்லைன்னா இப்போ பாருங்கன்னா ஆயுத பூஜையெல்லாம் வரப்போகுது, நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துக்கலாம். பார்த்து எப்படி இருக்குது ஃபீட்பேக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட உருண்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். என்னோடய உருண்டையெல்லாம் கம்மி ஆயிடுச்சு, ஏன்னா இப்போவே நம்ம அதை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மி தான், ஆனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிறது நம்மளோட சுகர் சிரப் இருக்கும் இல்லையா, அதையே நாம் இது மேலால் நம்ம ஊற்றிடலாம். இதை ஊற்றி நாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நாம் சாப்பிட்ணும். அப்போ தான் இதெல்லாம் குலாப் ஜாமுன் மாதிரி நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நாம் எடுத்து சாப்பிட்லாம். இது சாதாரண குலாப் ஜாம் நமக்கு வாயில் போட்டாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது எப்படின்னா, நம்ம ரவை ரோஸ்ட் பண்ணியிருக்கனால மேலால் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்வீட் இருக்கும். உங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சால் உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாகலை, அந்த ரவுண்டு உருண்டையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் பெருசாக இருக்குது. இப்போ நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்கன்னா எடுத்தாலே கையில் நம்ம அப்படியே உதிரியே போகிற மாதிரி இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா
மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்வீட் எல்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க. டாடா பாய்.